என்ன எடுக்க மாட்டேங்கிறாளே? கால் போயிட்டே இருக்கு. கட் பண்ணிட்டாளே. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் பீச் போலாமா? பீச்சுக்கா? ஐயோ, ஸ்டொமக் பெயின். இவங்கிட்ட சொன்னா இவன் என்ன சொல்லுவானோ தெரியலையே. ஹலோ ஹலோ, என்ன சுவிட்ச் ஆஃபா? மிஸ் யமுனா, இதில் கஸ்டமரோட டேட்டா பேஸ் இருக்குது. நீங்கள் ஈவினிங்குள்ளே இதை சப்மிட் பண்ணி ஆகணும். நீங்கள் ஹலோ சார், மிஸ்டர் குமரன் சார், we are calling for ABC இன்சூரன்ஸ் கம்பெனி. ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பிளான் இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட ஒரு 10 minutes பேசலாமா சார்? வேண்டாமே, ஃப்ரீயா இருக்கிறேன், நான் பிஸியா இருக்கேன், இப்போ பேச முடியாதுங்க. ஒரு முறை சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஹலோ, மல்லிகா மேம்ங்களா? ஆமாம் சொல்லுங்கள் மேம், we are calling from ABC இன்சூரன்ஸ் கம்பெனி. உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் ஒன்று இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாங்களா? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? காலையிலேருந்து நைட் வரைக்கும் உங்கள் ஃபோனே பெரும் தொல்லையாக இருக்குது சார். இருக்கிற இன்சூரன்ஸே கட்ட வழி இல்லை, நீங்கள் வேறு ஃபோன் வைங்க. ஹலோ, சுதாகர் சார்ங்களா? சார், we are calling from ABC இன்சூரன்ஸ் கம்பெனி. ரிட்டையர்மெண்ட் பிளான் ஒன்று இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட ஒரு 5 minutes பேசலாமா சார்? பேசாமே, பாலிசி தானே பேசாமே. ஆமாம், இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுறீங்க. உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார், என் பேர் யமுனா சார். பேரே இவ்வளோ அழகாக இருக்கே, நேராக பார்த்தா நம்ம மாதிரி இருப்பீங்களா? சார், பர்சனல் விஷயத்தெலாம் எதுவும் சொல்ல முடியாது சார். நான் பர்சனலாக தான் பேச ஃபோன் எடுத்தப்பா. நீங்கள் அஃபிஷியலாக பேசுகிறேன்னா நான் இவ்வளோ அழகாக பேசுறீங்க. உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. வாய்ஸ் மாதிரியே நீங்களும் ஸ்வீட்டாக இருப்பீங்களா? இன்சூரன்ஸ் போடுறத பற்றி பேசுனா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் ஃபோனை வைக்கிறேன் சார். என்ன யமுனா, இன்னைக்கு பாலிசி ஏதாவது கிடைச்சதா? யாருமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபோன் எடுத்தால் என்னைய தான் கலாய்க்கிறாங்க. மேனேஜர் கேட்டால் என்ன பதில் சொல்ல போறனோ தெரியல. ஓ, அப்படி தான் இருக்கும். யூ ஜஸ்ட் கீப் ஆன் ட்ரையிங். உனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. என்னம்மா, என்ன ஆச்சு? சாரி சார், யாருமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. உனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் 2-3 பாலிசி பிடிச்சிட்டாங்க. நீ இன்னும் ஒரு பாலிசி கூட எடுக்கல. வேஸ்ட்டுமா நீ. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. இப்படி தப்பிக்க போமோ தெரியலையே. இதோடா. என்னம்மா கண்ணு, தனியா போற? வீடு வரைக்கும் வரவா? இல்லம்மா, இல்ல இல்ல. பேக், ஐயோ என் பேக் யாராவது பிடிங்களேன். சே, இது கூட சதி பண்ணுது இன்னைக்கு. இதெல்லாம் நேரம். என்னம்மா இவ்வளோ லேட்டு? ஏன்பா கேக்குறீங்க? என்ன வேலையோ. என்னம்மா தலைமையில கை வச்சிருக்க? காலையில பேகை திருடிட்டு போயிட்டாங்க. ஆஃபீஸ் போனா மேனேஜர் திட்டுறாரு. வரவெல்ல ஸ்கூட்டி ரிப்பேரு. வீட்டுக்கு வந்தா காலிங் பெல்லும் ஒர்க் ஆகல. எல்லாம் என் நேரம். இதுக்கெல்லாம் கவலைப்பட்ட எப்படிம்மா? உன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வரும்னு சொன்னேன். கேட்டியா? நீயே போய் தேடிக்கிட்ட. எனக்கு கூட நிறைய ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு.
நான் எத்தனையோ பேர் திட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணுக்கு இது போல் நடக்கும்போது தான் எனக்கே புரியுது. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு பயம்தான். அந்த பயம்தான் உனக்கு ஒரு வியாதி மாதிரி இருக்கு. இதை பொருட்படுத்தாத. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு சக்சஸ் ஆகும். ஹலோ சார், குமரன் சாருங்களா? சார், நான் நேற்று கால் பண்ணியிருந்தேன் ஏபிசி இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பாலிசி பற்றி பேசுறதுக்காக. பாலிசி எடுத்துக்கிறீங்களா சார்? ஓ, தேங்க்யூ சார். அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓ, தேங்க் காட் மை ஃபேர் இஸ் கான். நான் அச்சீவ் பண்ணிட்டேன். எஸ்.